ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க கிட்ட இருந்த எல்லா பணத்தையுமே ஒரு டேப்பு மேல சுத்தி அதுக்கப்புறம் அவன் உடம்பு ஃபுல்லா அந்த டேப்பை வச்சு அப்படியே அழகா எதுவும் தெரியாத மாதிரி சுத்துறான். ஆனா இவங்க 2 பேர்த்திட்ட இருந்த எல்லா பணமே கொள்ளையடிச்சிருப்பாங்க. ஏர்போர்ட்ல யாரும் கண்டுபிடிக்க கூடாதுனால தான் இப்படி பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க பிளான் பண்ண மாதிரி இவளும் கன்சீவா இருக்கிற மாதிரி அந்த ட்ரெஸ் கோட்லாம் செட் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு வர்றாங்க. இவங்க நினைச்ச மாதிரி ஏர்போர்ட்ல இவங்கள செக் பண்றாங்க. பேருமே தனித்தனியா வந்ததுனால அந்த பொண்ணு மட்டும் எப்படியோ ஃபர்ஸ்ட் செக்கிங்ல உள்ள போயிடுறா. ஆனா இவனை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உன்னோட பாஸ்போர்ட்லாம் கொடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா வெரிஃபிகேஷனும் முடிச்சுட்டு இவனும் அந்த பாஸ்போர்ட்லாம் வாங்கிட்டு உள்ள வந்துடுறான். அதுக்கப்புறம் கூட்ஸ் செக்கிங்ல போயிட்டு இவளோட பேக் எல்லாம் வச்சுட்டு அந்த டிடெக்டர்ல இவ கிராஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போவா. கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுமான்னு சொல்லிட்டு அவளும் கிராஸ் பண்ணும் போது அந்த அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது அவ ஒரு $1 போட்டுருப்பா, இதனால தான் அடிக்குதுன்னு சொல்லுவா. ரிமூவ் பண்ணிட்டு போங்கன்னு அந்த போலீஸும் சொல்லும் போது அதை ரிமூவ் பண்ணிட்டு வரா பாருங்க, எந்த சவுண்டுமே இல்ல. 2 பேரும் அப்ப நேரா உள்ள வந்துடுறாங்க. அப்படியே 2 பேரும் அங்கிருந்த எல்லா செக்கிங்லுமே எதுலுமே மாட்டாம ஈஸியா உள்ள வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பிளைட் தான் ஏற வேண்டியது. இப்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி இல்லீகலா கடத்துறது தப்பு தான். இந்த மாதிரி விஷயத்த யாருமே பண்ணக்கூடாது.